செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்லுவோம். அவர் வழியில் கலந்திட, அவர் மொழியில் நடந்திட, அவர் வழியில் கலந்திட, அவர் மொழியில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்லுவோம். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், பலமுடன் வாழும் வழி காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், பலமுடன் வாழும் வழி காட்டுவார். வாருங்களோடுடனாயிருவோம், வாழும் தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்லுவோம். நீரே என் இறைவன் என நான் அறிக்கையிடுகிறேன். நீரே என் கடவுள் என நான் உம்மை புகழ்ந்தேத்துகிறேன். நீரே என் மீட்பரானதால் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அவர்களே, இந்த நாளிலே இந்தியாவின் திருத்துதர் புனித தோமையாருடைய பெருவிழாவை நாம் பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம். நமது நாட்டிலே கடவுளை பற்றிய செய்தியை பறைசாற்றியவர் புனித தோமையார். அவர் அறிவித்த நம்பிக்கையில் இத்தனை ஆண்டுகளாக நாம் வாழ்ந்து வருகிறோம் என்பதற்காக இந்த வழியில் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். கடவுள் தந்த இந்த மாபெரும் கொடைக்காக நன்றி செலுத்துகிற நாம் பெற்றுக்கொண்ட இந்த நம்பிக்கை வாழ்வையை காத்து கொள்வதற்கான வரத்தையும், நாமும் மற்றவர்களுக்கு நம்பிக்கையை பகர்கின்ற நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கான வரத்தையும் வழியிலே மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வாழ்ந்தவர்கள் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே
இறைவனே. உமக்காராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே. ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, வீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வல பக்கம் வீற்றிருப்பவரே, வீரம் மீது இறங்குவே. நீர் ஒருவரே தூண்டவர், நீர் ஒருவரே தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் நாட்டுக்கு நற்செய்தி கொண்டு வந்த திருத்துவதரான புனித தோமாவின் பெருவிழாவை முன்னிட்டு நாங்கள் பெருமை கொள்ள அருள்வீராக. அவரது பரிந்துரையின் ஆற்றலால் நேர்மையான இதயத்தோடு உம்மை தேடுகின்ற அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என கடவுள் என ஏற்று அவர் திருவடிகளில் சரணடைய செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 வசனம் 19 22 முடிய. இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறைமக்கள் சமுதாயத்தின் உடன் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூளைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அவரை கொண்ட
வாழ எவரை கண்டோம் பயமில்லை. இறைவன் எனது மீட்பானா. வாழ்வில் இறைவன் துணையானா. வாழும் எனக்கு உயிரானா. தீயோ என்னை பதைத்தாலும் தீமையானுக விடமாட்டான். தீமையானுக விடமாட்டான். இறைவன் எனது மீட்பானா. படிப்போர் சூழ்ந்தாலும் தீரா பகை கொண்டாலும் தீயோர் படிப்போர் சூழ்ந்தாலும் தீரா பகை கொண்டாலும் தேவன் அவரை திடமாக தேடும் எனக்கு குறையுது. தேடும் எனக்கு குறையுது. இறைவன் எனது மீட்பானா. அவர் எனக்கு ஒளியானா. அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பானா. திருத்தூதர் பவுல் பேதுரு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 3 முதல் 9 முடிய. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவர் போற்றி. அவர் தம் பேரிரக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம். அழியாத மாசற்ற ஒழியாத உரிமை பேரும் உங்களுக்கென விண்ணுலகில் வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாய் மீட்புக்காக கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள். இம்மீட்பு இறுதி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாய் உள்ளது. இப்போது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயருற வேண்டியிருப்பினும் அந்நாளிலே பேருவகை கொள்வீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது. அதைவிட விலையுயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருறுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும். நீங்கள் அவரை பார்த்ததில்லை, எனினும் அவர் மீது அன்பு செலுத்துகிறீர்கள். இப்பொழுதும் நீங்கள் அவரை கண்டதில்லை, எனினும் நம்பிக்கை கொண்டு சொல்லன்னா ஒப்பற்ற மகிழ்ச்சியடைந்து பேருவகை கொள்கிறீர்கள். இவ்வாறு உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான ஆன்ம மீட்பையும் பெறுகிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
அல்லேலூயா Hallelujah. 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 தோமா என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 24 முதல் 29 முடிய உள்ள இறை வார்த்தைகள். பன்னிருவருள் ஒருவரான திதும் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டால் அன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, கடவுளோடு நாம் கொண்டிருக்கிற உறவு சற்று வித்தியாசமானது. கடவுளை நாம் கண்டதில்லை என்பதுதான் நம்முடைய வியப்பின் உச்சமாகவும், கடவுளை நாம் கண்டதில்லை என்பதுதான் சில நேரங்களில் நாம் அவநம்பிக்கை கொள்வதற்கான காரணமாகவும் அமைகிறது. ஒரே காரணம் எப்படி 2 காரியத்திற்கு பயன்படுத்துவது? கடவுளை நாம் பார்த்ததில்லை, அதனால் எப்படி அவர் மீது அன்பு வரும்? ஒருவேளை உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் இப்போ எனக்கு மாற்றி போடுறாங்க, இன்னொரு ஃபாதர் மாறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன செய்வீங்க? அந்த ஃபாதரை பற்றி விசாரிப்போம், நமக்கு தெரிஞ்சவங்ககிட்டலாம் கேட்போம். நீங்கள் அவங்கள பார்த்துருக்க மாட்டீங்க, எனக்கு தெரியாத அந்த ஃபாதர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்குறீங்க. யார்கிட்ட கேட்பீங்க? ஃபஸ்ட்டு பங்குச்சமையர்கிட்ட கேட்பீங்க. பங்குச்சமையர் என்ன செய்வார்? வர்ற சமையர் சரியில்லை, அவர் அப்படி கிடையாது அப்படின்னா சொல்லுவார். அவரை பற்றியான நேர்மறைகளை தான் சொல்லுவார். நல்ல சமையர், நல்லா பண்ணுவார், அவருக்கு இந்த பண்புகள்லாம் இருக்கிறது அப்படி சொல்லுவார். நீங்கள் என்ன செய்வீங்க? கூட 2 பேர்கிட்ட கேட்பீங்க. நீங்கள் கேள்விப்படுகிற எல்லா தகவலுமே உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா, அவர் பார்ப்போமா அப்படிங்கிறது தேவை, ஒரு எண்ணம் வரும். அவர் வந்த பிறகு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குமா? கொஞ்ச நாளைக்கு இருக்கும். நம்ம என்ன செய்வோம்? கேட்டறிந்த பண்புகளை எல்லாம் ஒப்பிட்டு பார்ப்போம். நல்ல மனுஷன் சொன்னார், கனிவாக பேசுவார்னு சொன்னார், அப்படி தான் பேசுகிறாரா? நல்ல மறையுரை ஆற்றுவார்னு சொன்னார், அப்படி தான் வைக்கிறாரா அப்படின்னு ஒப்பிட்டு பார்ப்போம். நாம் கேள்விப்பட்டதும் அவர் இருக்கிறதும் சரின்னா சந்தோஷம், இல்லைனாலும் பிரச்சனை இல்லை.
இன்னும் 5 வருஷம் நிச்சயம் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ பார்க்காத ஒன்றை குறித்து நமக்கு அன்பும் பார்க்காத ஒன்றின் மீது நாட்டமும் வருகிறது என்றுச்சுனால் அதை பற்றி நாம் என்ன கேள்விப்படுகிறோம் அப்படிங்கிறது குறித்து. அப்போ இனியவர்களே, கடவுள் மீது நமக்கு ஏன் இவ்வளவு அன்பு, கடவுள் மீது நமக்கு ஏன் இவ்வளவு ஆசை ஏனென்றால் கடவுளை நான் பார்த்ததில்லை. விவிலியம் கடவுளை பற்றி நமக்கு விவரிக்கிறது. மனிதர்கள் கடவுளை பற்றி பேசியிருக்கிறார்கள். பல மறைவுரைகள், நம்முடைய முன்னோர்கள், மறைக்கல்வி என பல இடங்களில் நாம் கடவுளை பற்றி கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். கடவுளுடைய ஒப்பற்ற தன்மைகளை பற்றி, கடவுள் ஆற்றுகிற புதுமைகளை பற்றி, கடவுள் ஆற்றுகிற அரிய பெரிய செயல்களை பற்றி நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் அந்த கடவுளை நான் நேரடியாக பார்த்ததில்லை. ஆனால் கேள்விப்படுகிற காரியங்கள் பிரம்மாண்டமாக இருப்பதனால் கடவுள் மீது ஒரு அளப்பரிய ஒரு ஆசை, ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆண்டவர் எப்படிப்பட்ட கடவுள், அப்போ எனக்கு எந்த குழப்பம் வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு கவலையே கிடையாது. ஏனென்றால் ஆண்டவர் என்னை காத்துக்கொள்வார். இஸ்ரேல் மக்கள் கடவுளை பார்த்திருக்கிறார்களா? பார்த்திருக்கலாம், பலர் பார்த்ததில்லை. ஆனால் அவர்கள் அடிமைப்பட்ட போது கடவுள் அவர்களை தேடி வந்து விடுவித்தார். எகிப்திலே அவர்கள் அடிமையாக இருந்த பொழுது எத்தனை வாதைகளை கொடுத்து கடவுள் அவங்களுக்கு அப்பதான் 10 வாதைகளை கொடுத்து 9 வாதைகளை கொடுத்த பிறகும் அவன் திருந்தல. 10வது வாதையாக தலைச்சின் பிள்ளைகளை கொள்கிறார். எனவே இது உங்களுக்கு என்றும் உள்ள நியமமாக, உடன்படிக்கையாக, நினைவாக இருக்கட்டும். ஏனென்றால் கடவுள் உங்களை காப்பதற்காக உங்களுடைய எதிரிகளை அவன் மனம் மாறும் வரைக்கும் வதைப்பார் அப்படிங்கிற எண்ணம். எவ்வளோ பெரிய கடவுளுடைய ஒரு மாசற்ற தன்மையை காட்டுகிறது, அல்லது ஒப்புயர்வற்ற ஆற்றலை காட்டுகிறது. அப்போ இதெல்லாம் கேள்விப்படுகிற பொழுது இஸ்ரேல் மக்களுக்கு இயல்பாகவே ஒரு ஆசை, அந்த ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார், அந்த கடவுள் எங்களோடு இருக்கிறார். எனக்கு மோசே ஆண்டவரை பற்றி சொல்லுகிற பொழுது, நாம் வேண்டுகிற பொழுதெல்லாம் நம் அருகில் இருக்கிறார் நம் கடவுள். நாம் செபிக்கிற பொழுதெல்லாம் நம் அருகில் இருக்கிற இந்த ஆண்டவரை போல ஒப்பற்ற கடவுள் வேற எந்த இனத்திலாவது உண்டா என்று கேட்கிறார். இஸ்ரேல் மக்கள் ஆமாம், அப்படி வேற எந்த இடத்திலும் கடவுள் இல்லை என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு சொல்லப்பட்ட கடவுள் பெரியவர், அவர்களுக்கு சொல்லப்பட்ட கடவுள் ஒப்புயர்வற்றவர். அப்ப தாங்கள் பார்த்ததில்லை, ஆனால் தாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவே அறிந்த கடவுள் மீது மனிதர்களுக்கு பெரிய ஒரு அச்சம், பெரிய ஒரு மரியாதை, பெரிய ஒரு அன்புணர்வு ஏற்படுகிறது. கடவுளை பார்க்கல அப்படின்னா ஏன் அவநம்பிக்கை வருகிறது? அறிவு என்ன சொல்லுது? நான் பார்க்கல. பார்க்காத ஒரு காரியத்தை நான் எப்படி நம்புறது? பார்க்காத ஒரு காரியத்தை குறித்து நான் எப்படி ஒரு முடிவுக்கு வர்றது? நான் பார்த்த பிறகு முடிவு பண்ணிக்கிறேன். நான் அந்த ஆளை சந்திச்சுக்கிறேன், அவர் அப்படிப்பட்டவரா இப்படிப்பட்டவரா எல்லாம் சொல்லுவாங்க. ஒருத்தனை பற்றி குறையா சொல்லிட போகிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு ஃபாதரை பற்றி நான் கூட அறிமுகப்படுத்துகிறதா இருந்தால் அவரை பற்றி எல்லா பண்புகளையும் சொல்லுவேன்னா சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த சமூகம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கு. ஒருவரை பற்றி நேர்மறையான பண்புகளை மட்டுமே பேசுங்கள், அது அல்லாத பண்புகளை அவங்க தெரிஞ்சுக்கிடட்டும், நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சமூகம் சொல்லி வச்சிருக்கு. அதனால நம்ம என்ன செய்வோம், இன்னொருவரை பற்றி இன்னொருத்தர் சொன்னோம்னா நல்ல பண்புகளை மட்டும்தான் சொல்லுவோம். இன்னொரு பயம் உண்டு, நான் அவரை பற்றி குறையும் கூட சொன்னோம்னா நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, அவரவே சொல்லிடக்கூடாது. அதனாலே நம்ம என்ன செய்ய மாட்டோம், குறைகளை சொல்ல மாட்டோம். இப்போ கடவுளை பற்றி சொல்றவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, நல்ல பண்பை மட்டும் தானே சொல்லியிருப்பாங்க, நல்லது இல்லாத பண்பை சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருக்க மாட்டாங்க இல்லையா? அப்போ அவங்க சொல்றது அவங்க வெர்ஷன், அதை நான் என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்க முடியாது. நான் கடவுளை கண்டால் ஒழிய, நான் அந்த மனிதரை நேரில் கண்டால் ஒழிய நான் என்ன செய்ய மாட்டேன், நம்ப மாட்டேன், நம்ப தேவையில்லை. அப்போ பார்க்கவில்லை என்கிற ஒரே ஒரு பதம், ஒரே வார்த்தை ஒரு மனிதன் மீது ஒப்புயர்வற்ற அன்பையும் அக்கறையும், ஒரு மனிதன் மீது ஒப்புயர்வற்ற அச்சத்தையும் ஏற்படுத்துகிறது. அதே வார்த்தை ஒரு மனிதனா இருந்தானே இல்லாட்டி என்ன, நான் பார்க்கல அதனால என்ன, நான் பார்த்தா நம்பிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கைக்கு என்ன செய்யுது, கொண்டு போய் சேர்த்து விடுகிறது. அப்போ பார்க்காத நிலையை நான் எந்த நிலைக்காக பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான தேவையாக இருக்கிறது. இப்போ நம்ம பள்ளிக்கூடத்தெல்லாம் பார்க்குறோம், டீச்சரை பார்த்தோம்னா பசங்களுடைய மனநிலை வேற மாதிரி இருக்கும். டீச்சர் வராங்க அப்படின்னா சைலண்ட் ஆயிடுவாங்க, டீச்சர் வரலை அப்படின்னா கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா பார்க்கல இல்லையா, வர்றாங்கங்கிறது ஒரு செய்தி மட்டும்தானே. அது நேரில் பார்த்தா தான் அந்த இயல்பான ஒரு பயமோ ஒரு மரியாதையோ இயல்பாக வரும். அப்போ இந்த சூழ்நிலையை நான் எப்படி அணுகுவது என்பதை இந்த சமூகத்துக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக இந்த பெருவிழா இருக்கிறது. புனித தோமையார் காலங்காலமாக பாவம் இந்த மனுஷன் என்ன செய்கிறாரு, பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். இவருக்கு பேர் என்ன பேர் வச்சிருக்காங்க, என்ன தோமையார்?
சந்தேக தோமையார். ஆமாம், எல்லாருக்கும் ஒரு பாடம் கற்றுக் கொடுப்பதற்காக இந்த மனிதருக்கு என்ன செஞ்சாங்க, ஒரு பழியை தூக்கி போட்டாச்சு. சந்தேக தோமையார். தோமையார் கடவுளை குறித்து சந்தேகப்பட்டார். ஏன் சந்தேகப்பட்டார்? அவர் சொல்லுகிறார், நான் கடவுளை பார்க்கல, நான் பார்த்தா நம்புறேன். அப்படிதான் சொன்னாரு. அப்படியே சொன்னாரு. தோமையார் அப்படியா சொன்னாரு? நீங்களாம் பார்த்துறீங்க, நான் அந்த கடவுளை பார்க்கல, நான் இயேசுவை பார்த்தா நம்புறேன் அப்படி சொன்னாரா? அவருடைய காயங்களை நான் பார்க்க வேண்டும். தோமையாருக்கு கடவுளை பார்ப்பதை குறித்து பிரச்சனையே கிடையாது. கடவுள் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை அவருக்கு உண்டு. அந்த நம்பிக்கை இல்லாமல 3 வருஷம் இயேசு கூட அலைஞ்சாரு. தோமையாருடைய தேவை என்ன? நான் இயேசுவினுடைய காயங்களை காண வேண்டும். ஒரு மனிதர் இந்த சமூகத்திற்காக இறந்திருக்கிறார். அந்த இறந்த மனிதர் உயிரோடு எழுப்பப்பட்ட பிறகு அவருடைய காயங்கள் அப்படியே இருக்குதா, மாறிடுச்சா? காயங்கள் தான் கடவுளுடைய வெளிப்பாடுகள். எனவே இந்த காயம் இருக்குதா இல்லையா, அந்த காயத்தினுடைய தன்மையை நான் கண்டறிய வேண்டும். நான் விரலை இட வேண்டும்னா அது ஆறி இருக்கா ஆறலையா தொட்டு பார்க்கணும். என்னுடைய கடவுள் அந்த காயத்தோடு எப்படி இருக்கிறார் என்று நான் பார்க்க வேண்டும். அடக்கம் செய்யும் சுவாமியா இருந்தாருன்னா கூட நமக்கு தெரியல. அப்போ அந்த ஆண்டவரை நான் உயிர்த்தெழுந்த பின்பு மாட்சியோடு பார்க்க போகிறேன். அந்த மாட்சியினுடைய உடலில் காயங்கள் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம், ஒரு ஆசை. அப்போ அதை குறித்து சந்தேகப்படுகிறாரா? உயிர்த்திட்டார் குறித்து சந்தேகப்படலை, ஆனா காயம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. ஆனா கடவுள் என்ன செய்கிறார்? அவருக்கு காட்சி கொடுக்கிறார். இயேசு காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்து விட்டு சொல்றாருந்தா என் கையை பார்த்துக்க, இந்த என்னுடைய விழாவை பார்த்துக்க, காயங்கள் அப்படியே இருக்கிறது, தொட்டு பார்த்துக்கொள். உனக்கு நம்பிக்கை இல்லையா, நம்பிக்கையை பெற்றுக்கொள். தோமையார் தொட்டு பார்த்தாரா? தொட்டு பார்க்கவில்லை. நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். தோமையாருக்கு கடவுளை பார்க்கிறோமா பார்க்கவில்லையா என்பது பெரிய விஷயமே கிடையாது. அதை குறித்து அவருக்கு கவலையே கிடையாது. ஆனால் என்னுடைய ஆண்டவர் எனக்காக பட்ட காயங்கள் அவரோடு என்றும் இருக்கிறதா அல்லது காயம் மாறுதா? அப்ப உயிர்த்த ஆண்டவர் தோமையாருக்கு கொடுக்கிற காட்சி என்ன? மனிதர்களோடு நீங்கள் உறவாடுகிற பொழுது நீங்கள் அவர்களுக்கு காயம் ஏற்படுத்துகிறீர்கள். அது அன்பின் நிமித்தமாக இருக்கலாம், அல்லது அன்பில்லாத தன்மையினால் இருக்கலாம், நம்பிக்கையின் காரணமாக அல்லது நம்பிக்கையை துரோகம் செய்வதன் காரணமாக நீங்கள் காயத்தை ஏற்படுத்துகிறீர்கள். அவர்கள் உயிர் தெழுந்தாலும் இந்த காயங்கள் மாறுவதில்லை. அது அவர்கள் உங்கள் மீது காட்டிய அன்பின் அடையாளமாக இருக்கிறது. அப்ப தோமையார் இயேசுவை குறித்து வெளிப்படுத்தக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் பார்த்தாலும் சரி பார்க்காவிட்டாலும் சரி, கடவுள் உங்களுக்காக பட்ட காயங்கள், கடவுள் உங்களுக்காக பட்ட துன்பங்கள், கடவுளின் அன்பின் குறியீடுகளான காயங்கள் உண்மையானவை. அதை பார்த்து நான் நம்புறேன் அப்படிங்கிறதுனால நான் பேறு பெற்றவன் புனிதராக இருக்கிறேன் என்று சொன்னால், பார்க்காமலே நம்புகிறவர்கள் இன்னும் பேறு பெற்றவர்களாக இருப்பார்கள். அதாவது இன்றைய 2ஆம் வாசகத்திலே பேதுரு சொல்கிறார், நீங்கள் கடவுளை கண்டதில்லை, ஆனால் அவர் மீது அன்பு கொள்கிறீர்கள். இந்த அன்பு கொள்வதற்கான காரணம் என்ன? அந்த ஆண்டவரை குறித்து நம்முடைய அனுபவங்கள் நேர்மையாக இருக்கிறது. அந்த ஆண்டவரை குறித்து நாம் பகர்கிற சான்று உண்மையானதாக இருக்கிறது. அப்ப இனியவர்களை, இந்த பெருவிழா நமக்கு என்ன செய்தியை கொடுக்க விரும்புகிறது? கடவுளை நாம் கண்டதில்லை, நாம் கடவுளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சந்ததிகள் கடவுளை காணுமா? தெரியல. வாய்ப்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சுன்னா அவங்க பார்த்துக்கிட்டோம். ஆனால் உலகம் முடியும் போது எல்லாரும் பார்ப்பாங்களா? உலகம் முடியும் போது எல்லாருமே பார்ப்பார்கள். அப்போ அது வரைக்கான சந்ததிகளுக்கு கடவுளை யார் அடையாளம் காட்டுவது? அது இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற சமூகத்திற்கானது. சொல்லுவோம் இல்லையா, இயற்கையை பாதுகாக்கணும், இயற்கையை பாதுகாக்கணும். ஒரு காலத்தில் வாழ்ந்த முன்னோர்கள் நமக்காக இயற்கையை பராமரித்தார்கள். நாம் வருகிற சந்ததிக்காக, வருகிற தலைமுறைக்காக இயற்கையை பாதுகாத்து கொடுக்க வேண்டும். அதே போலதான் தோமையார் போன்ற திருத்தூதர்கள் கடவுள் மீது கொண்டிருந்த நம்பிக்கையை தாங்கள் தக்க வைத்து கொண்டு அடுத்த சந்ததிக்கு கொடுத்தார்கள். தாங்கள் கண்ட கடவுளை காணாத மக்களுக்கு அனுபவமாக கொடுத்தார்கள். நாம் காணாத சமூகமாக அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்போ நான் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? அந்த அனுபவத்தை அப்படியே அடுத்த சந்ததி கொடுக்க வேண்டியிருக்கு. நான் காணாமலே கடவுளிடம் பேறு பெற்றவனாக வாழ்கிறேன் என்று சொன்னால், இன்னொரு சமூகமும் எனக்கு அடுத்து வருகிற சந்ததிகளும் காணாமலே பேறு பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் ஒருவேளை கடவுள் மீது அவநம்பிக்கை கொள்ளக்கூடிய வகையில் நான் இருப்பேன் என்று சொன்னால்,
அது சரியல்ல, சரியான வாழ்க்கை அல்ல. அப்போ நான் பார்க்கல, ஆனால் எனக்கு கடவுள் மீது அன்பு இருக்கிறது என்று சொன்னால், எனக்கு அடுத்து வருகிற சந்ததிகள் பார்க்கவில்லை என்று சொன்னாலும் அவர்களும் கடவுள் மீது அன்பு கொண்டு வாழக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கைக்கு அவர்களை வழிநடத்துவது நமது கடமை. அதற்கான வரத்தை திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். எழுந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திருச்சபையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். அமர்ந்து கொள்வோம். காணிக்கை பாடல். தரும் நேரம் நான் என் பலம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் பலம் தருகின்றேன். ஈற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கை ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். படைப்புகள் பலவாகினும் பரமன் உமக்கே சொந்தம். படைப்புகள் பலவாகினும் பரமன் உமக்கே சொந்தம். அதில் மலராகும் என் மனம் உன்னிடத்தில், மலராகும் என் மனம் உன்னிடத்தில் வணங்காத ஏற்றிடுவே, வணங்காத ஏற்றிடுவே. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு உரிய பணியை நாங்கள் புரிகின்றோம். திருத்துவதரான புனித தோமாவின் நம்பிக்கை அறிக்கையை போற்றி உமக்கு புகழ்ச்சி பலி செலுத்தும் நாங்கள் உம் கொடைகளை எங்களில் பாதுகாக்க உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். என்றும் வாழும் ஆயராகிய வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசு கிறிஸ்துவின் அச்செய்தி அறிவிக்க திருத்துதரான புனித தோமாவை எங்கள் நாட்டுக்கு அனுப்பினீர். தூய ஆவியாரின் ஆற்றலால் கண்ணால் காணாமலே உம்மில் நம்பிக்கை கொள்வோரின் பேறு பெற்ற நிலையை நாங்களும் கண்டுணரச் செய்கின்றேன். ஆகவே இன்றும் என்றும் வானதூதர்களின் படைகளோடு இணைந்து முழு இதயத்தோடு நாங்கள் உமக்கு குரல் எழுப்பி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளும் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது வாழ்க்கையால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்ததமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, வருமளவும் உமது இரவினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணம் என்று மக்க ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இளையோ மறைமாவட்ட நிர்வாகி பேரர் திரு மோட்சராஜன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முதல் திருமுக ஒளியின் ஒளியேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகவந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவன் செம்மறியே, என்மேல் இருந்தபயம். உலகின் பாவம் போக்கும் இறைவன் செம்மறியே, என்மேல் இருந்தபயம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். வாரும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதி தாரும்.
சொந்தம் தேடும் இந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். உணவாய் வந்த தெய்வமே உணர்வில் கலந்திடு. உறவில் நானும் வளர்ந்திட உணர்வை பொழிந்திடு. சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். நாடி வரும் உயிரினாகும் தீர்க்கம் உண்ட நன்மை என்னே நான் நீங்கி இதயம் திறந்தேன். நாடி வரும் உயிரினாகும் தீர்க்கம் உண்ட நன்மை என்னே நான் நீங்கி இதயம் திறந்தேன். இனிமை சேர்ந்தனவா இயேசுவே உன் பாதம் தொடுத்திடுவே. ஆற்றலை அளித்திடவா துணையென நீ வருகையில் தயக்கமில்லை. துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லை. துணையென நீ வருகையில் தயக்கமில்லை. துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லை. சொந்தம் தேடும் இந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் திருவுடலை இவ்வருளுடைய ஆழத்தில் உண்மையாகவே உட்கொண்டுள்ளோம். அதனால் திருத்தூதரான புனித தோமாவுடன் கிறிஸ்துவை எங்கள் ஆண்டவர் எனவும் எங்கள் கடவுள் எனவும் நம்பிக்கையால் கண்டுணர்வும் அவரை எங்கள் செயல்களாலும் எங்கள் வாழ்க்கையாலும் அறிவிக்கவும் அருள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறையாசிற்கு தலைவணங்குவோம். திருத்தூதரை அடித்தளமாக கொண்டு உறுதியாய் நிலைத்து நிற்க உங்களுக்கு அருளிய தந்தையாகிய கடவுள் திருத்தூதரான புனித தோமாவின் மாட்சிக்கு உரிய பேறு பயன்களினால் உங்களுக்கு கனிவுடன் ஆசி வழங்குவாராக. மிகச் சிறந்த பாதுகாவலரின் உதவியை உங்களுக்கு அளித்த திருமகனாகிய கடவுள் நீங்கள் நிலையான வீட்டை அடையும் வரை உங்கள் உள்ளங்களை ஒளிர்வித்து உங்களை வழிநடத்துவாராக. உண்மையின் நிறைவுக்கு எல்லாரையும் அழைத்து செல்லும் தூய ஆவியாராகிய கடவுள் வழி உண்மையும் வாழ்வுமான இயேசுவிடம் நம் மக்கள் அனைவரையும் கொண்டு சேர்ப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக.